நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் மீந்து போன இட்லி மாவு வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். பொதுவாக கடைசி ஆகும்போது இட்லி மாவு இட்லியும் வராது, அதில் தோசையும் வராது. இந்த மாதிரி டைமில் அந்த மாவில் நம்ம ஒரு ரெசிபி பண்ணலாம். நல்லா புளிச்ச மாவாக இருக்கும். இனிமேல் இந்த மாதிரி மாவை யாரும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்கான ஒரு ரெசிபி. அதில் உப்பு இருந்துச்சுன்னா நம்ம உப்பு போட வேண்டாம். இல்லாட்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு அதை கலக்கி எடுத்துக்கணும். இந்த மாவு நல்லா புளிப்பாக இருக்கும். அதனால் காரமான சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாவில் நான் இன்றைக்கி தாளித்து கொட்டி நான் இன்றைக்கி இந்த குழிப்பணியாரம் செய்ய போகிறேன். கடுகு, எண்ணெய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, கடுகு, நான் வெங்காயம் சேர்த்துருக்குறேன். ஆனால் இதே நேரத்தில் நம்ம பச்சை மிளகாய், இஞ்சியும் போட்டுக்கலாம். அதே போல் தாளித்து கொட்டாமையே இதே வெங்காயத்தை, கேரட்டு, கேப்சிக்கெல்லாம் போட்டு பண்ணாலும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் முடிஞ்ச அளவு குழந்தைங்க இருக்கிறவங்க இதை அவாய்ட் பண்ணலாம். இப்போ இந்த குழிப்பணியாரத்து கல்லை நல்லா ஸ்டவ்வில் வச்சு சூடு பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் அல்லது கீ சேர்த்துக்கலாம். இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் கீ சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இதை முக்கால் அந்த குழியில் முக்கால் அளவுக்கு நம்ம ஊற்றிக்கணும். இந்த மாதிரி எல்லா குழிகளையும் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். மேலே லைட்டாக ஆயில் அல்லது கீ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். மூடி வச்சு ஒரு நிமிஷம் குக் பண்ணணும். முக்கால் பதம் நமக்கு வெந்துடும். முக்கால் பதம் வெந்த பிறகு நம்ம அப்படியே அதை திருப்பி போட்டு திரும்பியும் மூடி வச்சு ஒரு நிமிஷம் வேக விடணும். இவ்வளோ டைம்லையே நமக்கு சூப்பராக இது ரெடி ஆயிரும். இது குழந்தைங்களுக்காக இருந்தால் நம்ம நல்லா கீ போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா நம்ம வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். இதுக்கு நல்ல புளிப்பு இருக்கிறதுனால நல்ல ஒரு கார சட்னி, அதாவது காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்க எந்த சட்னினாலும் இதுக்கு சூப்பராக இருக்கும். இதை மார்னிங் டிஃபனுக்கும் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கும் கொடுக்கலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.